வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1159ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாரா பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்போ இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வெறும் அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதை பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சு அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே சீன் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சன்காடி கிட்ட தான் போகுது. லூஃபி அவர் மத்தவங்க தப்பிச்சு போறாங்கல்ல, சோ அவன் என்ன பண்றான்னா அவங்களை துரத்தின்னு போறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் சுத்தி இருக்கிற ரூம் வந்து பாக்குறான். அந்த ரூமே பத்தி நெறியுது. அப்புறம் மிருகங்கள்லாம் வந்து அடிபட்டு கிடக்குதுல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு என்னோட ரூம் என்னடா பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து ரூம் இல்ல டெம்பிள் வந்து என்னடா பண்ணீங்கன்றான். அப்புறமே என்னோட பெட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்றான். அதுக்கடுத்து பெட் இல்ல என்னோட வேலைக்காரங்க சர்வெண்ட் வந்து பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவனே மாத்தி மாத்தி பேசுறான். அப்படி இருக்கிறப்ப மத்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அங்க பிளாக் கிங்டம்ல, அவங்களாம் வந்து ஐயோ சன்காடிக்கு ஏதோ ஆயிடுச்சு, அதே மாதிரி இந்த பிளாக் கிங்டமுக்கே ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து நிற்கிறாங்க. அப்ப இந்த சன்கார்டு என்ன பண்றான்னா லூஃபி அப்புறம் மத்தவங்க எல்லாம் துரத்தின்னு வரான். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூனை மேல ஏறி தப்பிச்சு போயினுக்கிறாங்க. அப்படி போறப்ப எல்லாம் வந்து எங்க போறது ஏது போறதுன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. லூஃபி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த கிங்டமும் பிளாக்கால உருவாயிருக்குதா பார்த்து நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அப்ப உசப் வந்து லூஃபி அங்க பாரு லைட்டா மேடு மாதிரி இருக்குது, அதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசினுக்கிறாங்க. அப்ப லூஃபி வந்து எகிரி குதி பூனைன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எகிரி குதிக்குது. அவன் எதுக்கு எகிரி குதிக்க சொல்லுவானா, கஷ்டப்பட்டு இந்த நாட்டை அவன் உருவாக்கி இருக்கிறான், இது அழிக்க தேவைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சோ இந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா எகிரி குதிக்குது. அண்ட் குதிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஆகணும்ல, லேண்ட் ஆகிறது வந்து கோட்டை விட்டுருது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பொத்துன்னு கீழே விழுது. அண்ட் அப்படி விழறதுல ஏகப்பட்ட பிளாக் வந்து உடஞ்சிடுது. அப்ப லூஃபி அந்த பூனை கிட்ட வந்து கத்துறான், ஏன் அதை உடச்சான்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கடுத்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்குது. பின்னாடி சன்கார்டு வந்து துரத்தின்னு வரான். அப்ப அவன் வந்து அந்த பூனை கிட்ட ஏன் அவங்களுக்கு உதவி பண்ற நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். ஆனா பூனை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது கேட்காம அது வந்து ஓடினே இருக்குது. அப்ப நாமி வந்து என்ன பண்றன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கையில ப்ளூ பிரிண்ட் வச்சுக்கிறாங்கல்ல, அதை வந்து தூக்கி போட்டுடுறான். அதே தூக்கி போடுறன்னு சொல்லிட்டு உசப் கேட்கறப்ப நான் மனப்படம் பண்ணிட்டேன் கவலைப்படாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றான். அதுக்கடுத்து லூஃபி கிட்ட போயிட்டு நம்ம முன்னாடி ஒரு டோர்ல இருந்து தப்பிச்சு வந்தோம் பாத்தியா, அதை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாரு இந்த சைடு. அண்ட் அங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சு போயிடலாம், நம்ம போற வழி இந்த மரத்துக்கு பின்னாடி தான் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு நாமி வந்து சொல்றான். அப்ப லூஃபி வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு அப்படியா சரி நம்ம அங்கேயே போலான்ற மாதிரி சொல்லிட்டு பூனை கிட்ட வேகமா போக சொல்றான். அதுக்கடுத்து நாமி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பாதி தூரத்துக்கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போனா நம்ம ஏன் தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றா. அண்ட் மத்தவங்களும் அதை பத்தி பேசினுறாங்க. அப்ப இந்த சன்கார்டு வந்து அதை கேட்டுட்டு ஓ ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து நீங்க தப்பிச்சு போக முயற்சி பண்றீங்களா, உங்களுக்கு நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன், அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து தப்பு, அது வந்து உண்மை கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படி சொல்றப்ப என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுக்கிறான். அதை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்குது, அதை வந்து ஒரு நெட் வர வைக்கிறான். நெட் வர வச்சுட்டு அவனை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இந்த வலை போட்டு மீன் பிடிப்பாங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லூஃபி அப்புறம் மத்தவங்க பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடுது. ஆனா ஒரு கட்டத்துல என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து அவனோட வலையில மாட்டிக்குது. அந்த மாதிரி துரத்தின வரப்ப சன்கார்டு வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களால இங்க தப்பிக்கவே முடியாது, ஏன்னா இந்த இடமே முன்னாடியே ஒரு ஜெயண்ட் டிடென்ஷன் சென்டரா இருந்துச்சு, அவங்களாம் வந்து தப்பிச்சு போக முடியாத இங்க வந்து நாங்க போட்டு வைப்போம், அப்பேற்பட்ட இடத்துல உங்களால தப்பிச்சு போக முடியுமா, கண்டிப்பா முடியாது, இந்த வால்ஸ் எல்லாம் வந்து தப்பிச்சு உங்களால இங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலையை எடுத்து போடுறான். அந்த பூனை வந்து மாட்டிக்குது. உள்ளதான் மத்தவங்களும் வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துருக்கிறப்ப நம்ம தலைவனுங்க ஜோரோவும் சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு சீன் பண்றானுங்க. ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுக்கிறான், சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா காலில் வந்து நெருப்பு பத்த வைக்கிறான். பத்த வச்சுட்டு அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த நெட் இருக்குதுல்ல, அதை ஒருத்தன் வந்து வெட்டுறான், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறான். அது வந்து உடஞ்சதுக்கு அப்புறமா இல்ல வெட்டினதுக்கு அப்புறமா அந்த பூனை வந்து ஃப்ரீ ஆயிடுது. திருப்பி அது ஓட ஆரம்பிக்குது. சோ இவங்க அந்த நெட்டை பிச்சதை பார்த்தோன்னே சன்கார்டுக்கு வந்து ஒண்ணுமே புரியல, எப்பறம் அதை வந்து பண்ணீங்க, அது வந்து ஒரு மெட்டல் ஒயர்றான்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். அதுக்கடுத்து சரி போங்க போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போற இடம் வந்து மைட்டி இயர்கார்டோடது, அங்க போனதுக்கு அப்புறமா உங்களால தப்பிக்க முடியாது, அவன் வந்து பாத்துப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்ப இந்த ஒரு படத்துல வரும், டேய் நான் ஃபர்ஸ்ட் போட்டதே அவ்வளவுதான் சொல்ற மாதிரி இவன் வந்து இந்த டைலாக் சொல்லி முடியும், நீங்க போங்க அங்க ஏற்காடு இருக்குதுன்னு சொன்ன உடனே அங்க மத்த ஹியூமன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா வந்துட்டு சார் அங்க வந்து போட்டதே முதல்ல ஏற்காடு தான் சொல்லிட்டு அவனுக்கு வந்து சொல்றானுங்க. அதை கேட்டா நீ ஒன்றும் புரியல, ஏற்காடு வந்து போட்டான்ல, ஏன்னா நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகிறான். அதுக்கடுத்து சன்கார்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே சூப்பரா இருக்குது, நான் வந்து ஒரு மினியேச்சர் கார்டன் உருவாக்குனேன், அங்க வந்து உயிர்களை வந்து நான் போட்டேன், இப்ப பார்த்தா இங்க ஏகப்பட்ட விஷயம் வந்து நடக்குது, ஒருத்தரும் சர்வை பண்றது முயற்சி பண்றாங்க, அண்ட் என் ஸ்கிரிப்ட்ல இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத விஷயமா நடந்துன்னு இருக்குது, அதெல்லாம் பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நிறைய ஹீரோஸ் உருவாகிறாங்க, நிறைய வில்லன்ஸ் வராங்க, இதெல்லாம் உண்மையே சூப்பரா இருக்குது, இது என்னோட உலகம், நான் தான் இதுக்கு கடவுள்ன்ற மாதிரி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினுக்கிறான். சோ இந்த மாதிரி அவன் பேசினுக்கிறப்ப மத்த ஹியூமன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சான்ஸ், நம்மளும் இப்பதான் தப்பிச்சு போனோன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு கதை ஒண்ணு திறந்து இருக்குது பாத்தீங்களா, இப்ப தப்பிச்சு வராங்க லூஃபி எல்லாம், அதை நோக்கி இவங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சீன் வந்து லூஃபி கிட்ட எல்லாம் போகுது. அப்ப உசோப் வந்து என்ன பண்றான்னா அங்க மிரர் கிட்ட போயிடுறாங்க.
சோ நான் வந்து பாத்துறேன் சொல்லிட்டு லீத்தல் கிரீன் ஸ்டார்ஸ் கல்பம் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்றான். அது போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில பட்டு கண்ணாடி வந்து உடஞ்சி சதறிடுது. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவுரு வந்து இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழல. அண்ட் இந்த அட்டாக்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லூஃபி முன்னாடி சொல்லியிருப்பான்ல டெஸ்ட்ராய் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா உசப்போட அட்டாக்ல நிறைய பொருள் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுது. லூஃபி ஒன்னு அவன்கிட்ட போய் கத்துறான், சார மன்னிச்சிடறான்னு சொல்லிட்டு உசப் வந்து அவன்கிட்ட சொல்றான். அதுக்கடுத்து சன்கார்டு வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி மிரர் உடைச்சிட்டாங்கல்ல, அப்புறமா உலக தப்பிச்சே போக முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபி டாஸோ, சாஞ்சி டாஸோ, ஜோரோ டாஸோ, நாமி டாஸோ, அப்புறமா உசப் டாஸோ, அதுக்கடுத்து சாப்பர் டாஸோ, இந்த மாதிரி எல்லாரும் பேருக்கு பின்னாடி டாஸோன்னு சொல்லிட்டு போட்டு அவன் வந்து பேசுறான். அதை டாஸோன்னு என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. சாப்பர் வந்து பாத்தீங்கன்னா அதான் கேட்கறான். பட் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுக்கல. சப்டைட்டில் அல்ட்ரான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது மீனிங் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவன் மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அவனுக்கு நம்ம பேர் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப நாமி உசப் கிட்ட போயிட்டு, ஏன் உசப் இப்ப சப்போஸ் இங்க ஒரு பேரழிவு வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கேன், அது இயற்கை பேரழிவு வந்துச்சுன்னா அது யார் மேலேயும் தப்பு கிடையாதுன்ற சொல்லிட்டு வந்து கேக்குறா. அப்ப உசப் வந்து இயற்கை பேரழிவா, நீ என்ன இந்த எர்த்குவேக் அப்புறமா ஃபிளட் அப்புறமா இந்த ஸ்டாம்லாம் வந்து சொல்றியா? ஆமா, அந்த மாதிரி வந்து யாருமே வந்து குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம உசப் வந்து சொல்றான். அப்ப நாமி வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எனக்கு அவனை பார்த்தா கடுப்பா இருக்குது, அவன் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறான் சொல்லிட்டு நாமி வந்து சொல்றான். அதை கேட்டுட்டு சாஞ்சி வந்து கரெக்ட் நாமி சார், நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது, உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குதோ அதே எனக்கு கடுப்பா இருக்குது, ஏன்னா உங்களுக்கு வந்து அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறான், அது நினைக்கிறப்ப எனக்கு வயிற்றுச்சலா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். அதுக்கடுத்து நாமி வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து இப்போ ஒரு டிவைன் ரெட்ரிபியூஷன் வந்து ஃபேஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்றான். இப்ப சீன் வந்து சன்காடி கிட்ட போகுது. சன்காடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த வந்து யோசிச்சு பாக்குறான். அது என்னதுன்னா எப்படி ஸ்டார்ஸ் கைக்கு வந்தாங்கன்றதுதான். முன்னாடி வந்து ஒரு பறவை வந்திருக்கும், நம்ம சோரை வந்து தோக்கடிச்சிருவான் போன எபிசோட்ல. அதுதான் என்ன பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சன்னி வந்து தூக்கின்னு வந்திருக்குது இவங்கிட்ட. அண்ட் அது தூக்கின்னு வந்து இவங்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா உள்ள பார்த்தா லூஃபி அப்புறம் மத்தவங்க வந்து இருந்துக்கிறாங்க. அதை பார்த்தே வந்து ஷாக் ஆயிடுறான். ஷாக் ஆயிட்டு இது ஸ்டார்ட் குரூ இவங்கள தூக்கின்னு வந்தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அதுக்கு அடுத்து இவங்கலாம் வந்து தூங்கின்னு இருக்கிறாங்க, ஒரு எக்கெட்ல இருந்து வர்றப்ப ஸ்லீப்பிங் பெல்ட் மிஸ்டோரியா வந்தாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கறான். அதுக்கடுத்து அவன் வந்து பாத்தீங்கன்னா ஹைரதன் கூட நடந்த விஷயத்த வந்து யோசிச்சு பாக்குறான். ஹைரதன் வந்து ஸ்டார்ட் ஃபிளீட்ல சேர்ந்திருப்பான்ல, அதை இவன் போய் அவன்கிட்ட கேட்கறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இவன் வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஹைரதன் வந்து உங்க அலியன்ஸ்ல சேர்ந்துருக்கலாம், ஆனா அதுக்காக நானும் வந்து உன்னோட கூட்டத்துல ஒருத்தவன் சொல்லிட்டு கிடையாது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவன் வந்து நியூ ஜெயிண்ட் பைரட்ஸா சேர்ந்தவன். சோ ஹைரதன் வந்து சேர்ந்தானே இவனும் சேர்ந்த மாதிரி தானே. ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா நான் அவனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நாங்க வந்து ஜெயின்ஸ், ஹியூமன்ஸ் தான் சாதாரணவங்க. இப்ப நான் கையை மூடணும் அப்படின்னா நீ செத்துருவ, ஏன்னா நீ அந்த சைஸ்ல வந்து இருக்கிற. அப்படி இருக்கிறப்ப நாங்க உனக்கே வேலை செய்யணுமா, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். அப்படியே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நாமிக்கு வந்து அவன் சிம் பண்றான். சிம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க, நீங்க கண்ணை திறந்தா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்தி வர்றது, அப்புறமா அவங்களை எடுத்து ஒரு இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணிருக்கிறான். சோ இந்த சின்ன விஷயத்த வந்து அவன் யோசிச்சு பாக்குறான். அதுக்கடுத்து பிரசன்ட்டுக்கு வராங்க. பிரசன்ட்ல அவன் வந்து பேசினே சும்மா அப்ப வந்து என்ன எனக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனை சுத்தி மேகங்கள் வந்து ஃபார்ம் ஆகுது. அவன் வந்து இதெல்லாம் நான் உருவாக்கலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சோ அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்து சூப்பரா இருந்துச்சு. அந்த அனிமேஷன் வந்து நல்லா பண்ணிதாங்க. இந்த சீனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த நம்ம சோரோ சாஞ்சியோட சீனா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சோ இதுல வந்து நாம என்ன பண்றான்னா ஜூஸை வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறா, மேல ஃபுல்லா மேகத்தை வர வைக்கிறா. அதுக்கடுத்து தண்டர் போல்ட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் லான்ச் பண்றா. அந்த இடி வந்து பாத்தீங்கன்னா சன்காடோட நடு தலையிலே வந்து இறங்குது. அது பார்த்தே சூப்பரா இருந்துச்சு. அவன் வந்து பாத்தீங்கன்னா கத்துறான் அப்படியே. அதுக்கடுத்து தீஞ்சு போன கரோடு மாதிரி ஆயிடுறான். அதே சமயத்துல இன்னொரு சைடு நம்ம லூஃபி வந்து என்ன பண்றான்னா கியர் 4க்கு போறான். ஆனா கியர் 4 ஃபுல்லா போகாம அவன் கை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் கியர் 4க்கு வந்து போக வைக்கிறான். அதுக்கடுத்து அவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செவுரு வந்து அப்படியே இருக்குதுல்ல, அதை வந்து போய் அட்டாக் பண்றான். செவரை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறான். அதுக்கு கம்மு காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றான். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த செவர் வந்து உடஞ்சிருது. அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோடே முடிச்சிடறாங்க. சோ இதுக்கடுத்து என்ன நினைச்சு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் இந்த எபிசோட்ல நடந்த விஷயங்கள். அண்ட் எபிசோட் பார்த்து வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃபைட் சீனுமே அனிமேஷன் சூப்பரா பண்ணியிருந்தானுங்க. இதெல்லாம் பாக்குறப்ப இதுக்கப்புறம் வரப்போற சீன் எல்லாம் பாக்குறது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆர்வமா இருக்குது. ஏன்னா நல்லா அனிமேட் வந்து பண்றானுங்க. இது வரப்போற சீன் எல்லாம் தரமா இருக்குமா? சோ உண்மையிலே வந்து பார்த்து ரொம்ப ஆர்வமா இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த எபிசோட் பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு, அனிமேஷன் எப்படி இருந்துச்சு, அண்ட் அதுக்கடுத்து இல்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் சொல்லிட்டு மறக்கா கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதுக்கடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிமே பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த எபிசோட்ல பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம வீடியோல வந்து கவுண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் டாடா.